கமலி முதல் மரிய வில்சன் வரை 23 தமிழக அமைச்சர்களின் பின்புல குறிப்புகள். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதுல தாவேக எம்எல்ஏக்கள் 21 பேர், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 2 பேர்னு மொத்தமா 23 பேர் அமைச்சர்களா பதவியேற்றுக்கிட்டு இருக்காங்க. அவர்களை பற்றிய பின்புல குறிப்புகள் இங்கே. ஸ்ரீநாத் தமிழக முதல்வர் விஜயின் நண்பரான இவர் தூத்துக்குடியில திமுக அமைச்சர் கீதா ஜீவனை தோற்கடித்தவர். 52 வயதான இவர் விஜய் நடிப்புல 1992ஆம் ஆண்டு வெளியான நாளைய தீர்ப்பு படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானாரு. இவர் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறாரு. இவருக்கு மீன்வளத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. கமலி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை சேர்ந்த கமலி அவிநாசி சட்டப்பேரவை தொகுதியில தாவேக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஆவார். அத்தொகுதியில மத்திய இணை அமைச்சர் எல் முருகனை தோற்கடிச்சவங்க. இவங்க ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறாங்க. தமிழக அமைச்சரவையின் இளம் அமைச்சர்களில் இவரும் ஒருவர். இவருக்கு வயது 28. இவருக்கு கால்நடை வளர்ச்சித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. விஜயலட்சுமி தமிழக வெற்றி கழகத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக இவங்க அறியப்படுறாங்க. விஜயலட்சுமி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில வெற்றி பெற்றாங்க. அங்கு முன்னாள் அமைச்சர் பி தங்கமணியை வீழ்த்தி அதிமுகவுக்கு ஷாக் கொடுத்தவங்க. இவங்க 12ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கிறாங்க. சுய தொழில் செஞ்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு பால்வளத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. வி ரஞ்சித் குமார் இவர் காஞ்சிபுரம் தொகுதியில வெற்றி பெற்றவர். இவர் தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்துல இளங்கலை பட்டம் பெற்றாரு. 50 வயதான இவர் விவசாயம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில்களை செய்து வராரு. இவருக்கு வனத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. பி ராஜ்குமார் கடலூர் சட்டப்பேரவை தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற பி ராஜ்குமாருக்கு வயது 46. இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தாரு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாடப்பிரிவுல டிப்ளமோ முடிச்சிருக்கிறாரு. இவருக்கு வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. பி மதன் ராஜா தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவர் ஒரு பொறியியல் பட்டதாரி. இவர் சொந்தமா தொழில் செய்து வந்தாரு. இவருக்கு குறு சிறு நடுத்தர தொழில்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ராஜேஷ்குமார் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதியில வெற்றி பெற்றாரு. இவர் இந்த தொகுதியில வெற்றி பெற்றது இது 3வது முறை. தமிழக சட்டப்பேரவை காங்கிரஸ் குழு தலைவராகவும் இருக்கிறாரு. இவர் சட்டம் பயின்று இருக்கிறார். இவருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. அமைச்சராக பதவியேற்ற போது காமராஜ், ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தி வாழ்கன்னு அவர் முழக்கமிட்டதை ஆளுநர் மேடையிலேயே கண்டிச்சது கவனிக்கத்தக்கது. விஜய் பாலாஜி இவர் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர். விஜய் பாலாஜி கடந்த காலங்களில் 2 இடைத்தேர்தல்களை சந்தித்தவர் என்றாலும் கூட அதுல அவர் வெற்றி பெறல. இவர் வணிகவியலில் இளங்கலை பட்டம் பெற்றவர். சொந்த தொழில் செஞ்சு வந்தாரு. இவருக்கு நெசவு கைத்தறித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ராசிபுரம் சட்டப்பேரவை தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிமுக மூத்த தலைவரும் சட்டப்பேரவை முன்னாள் சபாநாயகருமான பி தனபாலின் மகன். இவர் திமுக அமைச்சர் மதிவேந்தனை வீழ்த்தி இருக்கிறாரு. தாவேகாவில இணையறதுக்கு முன்னாடி இவர் அதிமுகவில் இருந்தாரு. கடந்த மக்களவை தேர்தலில் இவர் நீலகிரி தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிட்டாரு. இவரோட தந்தை தனபால் தமிழக சட்டப்பேரவைக்கு 7 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்ன்றது குறிப்பிடத்தக்கது. லோகேஷ் சென்னை லயோலா கல்லூரியில் வணிகவியலில் இளங்கலை பட்டமும் டெல்லி IIBM மையத்தில் MBAவும் முடிச்சிருக்கிறாரு. இவருக்கு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. பே விஸ்வநாதன் மேலூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏ பே விஸ்வநாதன் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் காங்கிரஸ் கட்சி இந்த சட்டப்பேரவை தேர்தலில் கடைசியா அறிவிச்ச வேட்பாளர் இவர் தான். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பொது தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே பட்டியலின வேட்பாளர் இவர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பயின்றிருக்கிறார். 2009 முதல் 14 வரையான காலகட்டத்தில் காஞ்சிபுரம் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார். இவருக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. குமார் சென்னை வேளச்சேரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற குமார் ஒரு தொழிலதிபர். அவர் பொறியியல் பயின்றிருக்கிறார். அண்மையில் IIM பெங்களூருவில் பிசினஸ் லீடர்ஷிப் பயின்று
பயின்றிருக்கிறார். இவருக்கு செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம், இணைய சேவைத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. வி சம்பத்குமார் கோவை வடக்கு தொகுதியில வெற்றி பெற்ற வி சம்பத்குமார் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசனை வீழ்த்தி கவனம் பெற்றாரு. இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வி வாயிலாக MBA முடிச்சிருக்கிறாரு. சுய தொழில் செய்து வந்தாரு. இவருக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. ராஜீவ் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தொகுதியில் போட்டியிட்டு வென்ற ராஜீவ் ஒரு மருத்துவர். 33 வயதான இவர் தாவேகா இளம் MLAக்களில் ஒருவராக அறியப்படுறாரு. இவருக்கு சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் காலநிலை மாற்றம் துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. வி காந்திராஜ் 52 வயதான இவர் அரக்கோணம் தனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இவர் சிவில் ஒப்பந்ததாரராக பணியாற்றி வந்தாரு. 12ஆம் வகுப்பு வரையிலும் படிச்சிருக்கிறாரு. இவருக்கு கூட்டுறவுத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. ஜெகதீஸ்வரி கே ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவருக்கு வயது 40. இவர் ஒரு பட்டதாரி. பத்திரிகை துறை அனுபவம் இருப்பதாகவும் அறியப்படுது. இவருக்கு சமூக நலத்துறை, மகளிர் மேம்பாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. விஜய் தமிழன் பார்த்திபன் ஏ சேலம் தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற இவர் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறாரு. விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்து இப்போ தாவேகா வர பயணிக்கிற பலருக்கும் அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுது. அதில் மிக முக்கியமானவர் சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி MLA விஜய் தமிழன் பார்த்திபன். சேலம் அம்மாபேட்டையை சேர்ந்த இவர் பழைய பேருந்து நிலையத்தில் சிறியதா ஒரு மொபைல் கடையை நடத்திட்டு வந்தாரு. தீவிர விஜய் ரசிகராக இருந்த இவர் சேலம் மாவட்ட அளவில் விஜய் ரசிகர் மன்றத்தை கட்டமைச்சதுல முக்கிய பங்கு வகிச்சார். இப்போ சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகில பெரிய மொபைல் ஷோரூம் இவருக்கு இருக்கு. விஜய் மற்றும் புசி ஆனந்தோட மிக நெருக்கமானவர்னு சொல்லப்படுது. இவருக்கு போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆர் ரமேஷ் திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கும் இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இவருக்கு இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. தென்னரசு கே ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதியில வெற்றி பெற்ற இவருக்கு வயது 36. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற இவர் கமிஷன் ஏஜென்ட்டாக பணிபுரிவதாக தனது தேர்தல் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இவருக்கு அயலக வாழ் தமிழர்கள் நலத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. முகமது ஃபர்வாஸ் ஜே 31 வயதான இவர் அறந்தாங்கி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவர் அச்சு தொழில் செய்து வந்தாரு. இவருக்கு தொழிலாளர் நலன்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. டி சரத்குமார் சென்னைக்கு அருகில் மிக முக்கிய தொகுதியான தாம்பரத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் MLA டி சரத்குமார். இவர் ஜெயின் கல்லூரியில BBA பட்டம் பெற்றிருக்கிறாரு. முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்டு திமுகவின் கோட்டையாக கருதப்படுற தாம்பரத்துல மாபெரும் வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளர் RS கிருத்திகா தேவியை இவர் 35,621 வாக்குகள் வித்தியாசத்துல வீழ்த்தினார். அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி இவர் கட்டுமான துறையில சிவில் ஒப்பந்ததாரராக இருந்திருக்கிறார். இவருக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. என் மரிய வில்சன் RK நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற மரிய வில்சன் நிதியமைச்சர் ஆகியிருக்கிறார். முனைவர் பட்டம் பெற்றவராக அறியப்படுறாரு. தமிழகத்தில் பிரபல கல்வி நிறுவன அதிபராக விளங்கிய JPRோட மருமகன் இவர். மரிய வில்சன் JPRின் மகள் ரெஜினாவின் கணவர். இவர் JPR ரெமிபாய் கல்வி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலராகவும் JPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தலைவராகவும் பதவி வகிக்கிறார். இவருக்கு நிதித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. கே விக்னேஷ் கோவை சுந்தராபுரம் அருகே இருக்கிற மச்சாம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர். இவர் 38 வயதான இவர் BSc கணினி அறிவியல் பட்டம் பெற்றவர். இவர் மச்சாம்பாளையம் பகுதியிலேயே CCTV கேமரா விற்பனை கடை நடத்தி வந்தார். கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக விஜய் மக்கள் மன்றத்தில் பணியாற்றி வந்த இவர் தாவேகாவில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளராகவும் இருந்து வரார். இவருக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. முதல்வர் விஜய் அமைச்சரவையில் கமலி, விஸ்வநாதன், ராஜ்மோகன், லோகேஷ் தமிழ்ச்செல்வன், தென்னரசு, காந்திராஜ், மதன்ராஜ் ஆகிய 7 பேர் பட்டியல் பிரிவை சேர்ந்தவர்களாவர். அதே போல விஜய் அமைச்சரவையில் 4 பெண் அமைச்சர்களும் இடம்பெற்றிருக்கிறாங்க. எஸ் கமலி, சி விஜயலட்சுமி, கீர்த்தனா, ஜெகதீஸ்வரி ஆகியோர் அமைச்சர்களாக இருக்கிறாங்க.